ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் 5ல் வளம் பெருகுக இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 93 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 93ல் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பாருங்கள், தோட்டத்தில் தம்பி விதைத்த டேஸ் எல்லாம் முளைத்தன. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித்துகள். என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று. ஆன்சர் வந்து வாரி. வாரின்னு நோட் பண்ணிக்கோங்க. வாரினா வருவாய். மூணாவது ஒன் வேர்டு, அக்களத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆ ப்ளஸ் களத்து. நாலாவது ஒன் வேர்டு, கதிர் ப்ளஸ் ஈன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கதிரீன. ஒன் வேர்ட்ஸ் பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குருவினா, முதல் கொஷின் பாருங்கள், பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது எது? ஆன்சர் வந்து நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. தகுந்த காலத்தில் பெய்யும் மழையே. தகுந்த காலத்தில் பெய்யும் மழையேன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு அடுத்தது பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது ஆகும் அப்படின்னு மாற்றிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி இப்போ எழுதிக்கோங்க. தகுந்த காலத்தில் பெய்யும் மழையே பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது ஆகும். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர்? இதற்கான ஆன்சர் கீழே எழுதிக்கோங்க. நெற்போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் ஆரவார ஒலி எழுப்புவர். நெற்போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் ஆரவார ஒலி எழுப்புவர். அடுத்தது சிறுவினா, உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 92, 93 ரெண்டு பேஜ்லேயுமே இருக்குது. பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில், இதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த பொருள் முடியுது பார்த்திங்களா, அடுத்த பேஜில் சிறந்த விலங்குகள் இருக்குது, அது வரைக்குமே நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ நான் சொல்கிற சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வரியில் பாருங்கள், விலங்குகன்னு இருக்கா, அதை வந்து விளங்குகிறதுன்னு மாற்றிக்கோங்க. விலங்குகன்னு இருக்கிறத விளங்குகிறதுன்னு மாற்றிக்கோங்க. அடுத்து மூணாவது வரியில் பாருங்கள், மழை பொழிகன்னு இருக்கா, அதை மழை பொழிகின்றது அப்படின்னு மாற்றிக்கோங்க. மழை பொழிகின்றதுன்னு மாற்றிக்கோங்க. அடுத்து நாலாவது வரியில் பாருங்கள், வாட்டமின்றி கிளைத்து வளர்கன்னு இருக்கா, அதை வளர்கிறதுன்னு மாற்றிக்கோங்க. வளர்கிறது. அடுத்து அஞ்சாவது வரி பாருங்கள், பால் முற்றி கதிர்களை ஈனுகன்னு இருக்குது, அதை வந்து பெற்றிருக்கின்றன அப்படின்னு மாற்றிக்கோங்க. பெற்றிருக்கின்றன. அடுத்த பேஜில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வரியில் வந்து நிறைகன்னு இருக்கா, அது வந்து நிறைக அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள, அதை ஃபுல்லாமே அடிச்சிருங்க, அதை எழுத வேண்டாம். அடுத்தது ரெண்டாவது வரி பாருங்கள், நெற்போர் காவல் இன்றியே விளங்குகிறதுன்னு மாற்றிக்கோங்க. விலங்குகன்னு இருக்கா, அதை விளங்குகிறதுன்னு மாற்றிக்கோங்க. அடுத்து கடைசி வரி பாருங்கள், புது வருவாயுடன் சிறந்து விளங்குகின்றது. விலங்குகன்னு இருக்கா, விளங்குகின்றது அப்படின்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதுவரை குறித்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்தது சிந்தனை வினா, உழவு தொழில் சிறக்க இன்றியமையாதவனாக நீங்கள் கருதுவன யாவை? இதற்கான ஆன்சர் நான் வீடியோவிலே ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.